மாசான இடத்துல ஏன் சேர்த்து விட்ருக்கேன் முதல் நாள் இவ்வளோ ஃபயராக இருக்கு. ஹாய், நான் தயாகர் ராஜகோபால். சாலமண்டர் அப்படின்ற ஒரு பைலட் மூவி எடுத்திருக்கோம். நீங்கள் கேட்கலாம், ஷார்ட் ஃபிலிம் ஓகே, பைலட் மூவின்னு என்னன்னு கேட்கலாம். பைலட் மூவினா ஒரு பெரிய படத்தோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாயல்னே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா மோர் தென் 45 மினிட்ஸ் வந்து இந்த படம் இருக்கும். நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கோம். நைட்டு பகலாக தூங்காமல் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். நீங்கள் நினைக்கலாம் ஷார்ட் ஃபிலிம் இவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னு. நான் இப்போ தான் சொன்னேன், ஷார்ட் ஃபிலிம் பெரிய படம் நினச்சி பண்ணால் தான் நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படின்றது. அதெல்லாம் வந்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கதை பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. 1 இயருக்கு முன்னாடி வந்து லிங்கேஷ்னு ஒரு பையன் இருக்கான், அந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கார, கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது நம்ம கதை கேட்டு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்போது கதை கேட்குறப்போ அவங்க சொல்கிறப்போ வந்து ரொம்ப ஆர்டினரியாக நார்மலாக இருந்துச்சு. அப்போவே நம்ம நினச்சோம் எல்லாம் ஸ்டோரி மாதிரி தானே இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் பட் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம யாரு கூட கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஒன்றும் பெரிய இந்த ஹீரோ அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து முகம் தெரியாத ஆள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்படி தான் நம்ம வந்து பழக முடியும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. அப்போது இந்த கதை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, அது அதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் வேற இதில் போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப லிங்கேஷ் பேர் வந்து பண்ண போறாரு, கேவி டாக்கீஸ் ராவன் பண்ண போறாரு அப்படின்றது சொன்னாங்க. ஆமா, யார் அவரு? பெரிய கையா இருக்கும் போல. பெரிய கையா சொன்னப்பமும் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அது பண்ணுங்க, நடிச்சு காட்டுங்க, இதெல்லாம் சொன்னாங்க. என்ன எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியல. அவரு ஒரு மைண்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னாங்க. வேற ஒரு மாதிரி முகம் வேணும் அப்படின்ட்டு. நான் ஃபுல்லா அவ்வளோ தாடி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என்னைய பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்றது தெரியல. பரவாயில்ல, இந்த படத்துக்கு தாடியோட இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். வேற கேரக்டர் போட நினைச்சிருக்கலாம், இந்த கேரக்டர் பெட்டரா ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்படிதான் நானும் படத்துக்குள்ள வந்தேன். அந்த 40 பேர்த்துல ஒருத்தன் தான் இந்த தயாகர். சரக்கெல்லாம் நிறுத்த முடியாது. அப்புறம் நரிக்கூட்டம் அதில் அவர் பார்த்துருக்காரு. அதில் நான் என்ன பண்ணோன்னா, ஏதாவது ஒரு சேஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று முகத்தில் பண்ணியிருக்கேன். தாடியிலையோ இல்லை மீசியிலையோ இல்லை உடம்புலையோ கலர்லையோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால கூட அவருக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நானும் இந்த கேள்வி வந்து நான் அவர்கிட்ட அதிகமாக கேட்டதில்லை. அவர் கொடுத்ததை வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் நான் நினச்சோம். ஆனால் வீடியோ வச்சு செஞ்சுட்டாங்க, அது வேற விஷயம். நம்ம பண்ணுறதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். புதுசாக ஆள் வருவாங்க, யாருன்னே நமக்கு தெரியாது. நமக்கு வந்து நம்ம பெரிய ஹீரோவாக இருக்கோம் அப்படின்னா தெரிஞ்ச டேரக்டர்ஸ் ஆல்ரெடி படம் பண்ணிடுவாங்க, அதை வச்சு அவங்க போவாங்க, அப்ரோச் பண்ணுவாங்க, எல்லாம் நடக்கும். நமக்குள்ள அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தெரியாத காட்டுக்குள்ள கண்ணை மூடி ஒரு காட்டுக்குள்ள விட்ட மாதிரி தான். அப்படியே தான் நம்ம டிராவல் பண்றோம். அப்படிதான் டிராவல் பண்றோம். அப்போ லிங்கேஷன் பிரதர் எனக்கு யாருக்கும் தெரியாது, அவருக்கு முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கான்னு தெரியாது. அவருக்கு என்னையே அவர் நினைச்சுக்கலாம், என்கிட்ட நிறைய அனுபவம் இருக்கா அப்படின்றது அவருக்கும் தெரியாது. பட் எல்லாம் நம்பி தான் வந்து ஒரு இதுக்குள்ள வந்து போறோம். அப்போ ஸ்டோரி முழுசா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஓகே இது ஒரு ரெகுலர் ஸ்டோரி தான், எல்லாமே ரெகுலர் ஸ்டோரியா தான் இருக்கு. பட் இதில் அவங்க என்ன சேஞ்ச் பண்ண போறாங்க, புதுசாக என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஆர்வம் எனக்குள்ள இருந்தது. அப்படிங்கிறப்போ Day 1 ஷூட்டு, Day 2 ஷூட் அப்படியே போயிட்டு இருக்கிறோம். எல்லாமே நைட்டு தான், ஒண்ணுமே பகல்ல ஒண்ணுமே கிடையாது. முழிக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் அதுதான். நீங்க கொடுக்க டெலிவரி பண்றவங்க தான் நாங்க, ஆனா உங்க வீட்டு நாய் இல்லை. மற்றபடி எனக்கு நீங்க கேட்டதெல்லாம் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நினைக்கிறேன். Day 1ல நீங்க ஷூட் பண்றதை பாக்குறப்போ எப்படி தோணுச்சுன்னா, பண்றாங்க பசங்க அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் Day 2 பண்றப்போ இவங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் Day 3 போறப்போ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேவே வராது, கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் வரும். அப்புறம் நீங்க ஒர்க் வாங்கின விதம், நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ற பசங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் எப்பவுமே, நீங்க எவ்வளவு நாள் ஒர்க் வாங்கிக்கோங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட நான் ஒரு தடவை சொன்னேன், இந்த மாதிரி வந்து எவ்வளவு நாளும் வந்து ஒர்க் வாங்கிக்கோங்க, நான் பண்ணி தரேன் அப்படின்றதெல்லாம் சொன்னேன். அப்படி பண்றப்பதான் நீங்க ஸ்டண்ட் எல்லாம் கேட்டீங்க, இது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி பண்ணியாச்சு. நம்ம படத்துல அதையும் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து காம்ரேட் பண்ணாங்க, அதுலயுமே இதே அனுபவம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க, வருவாங்க, சும்மா நிற்பேன், போயிடுவேன். இதெல்லாம் நைட்டு 2:30, 3:30, 4:30 மணிக்கு நடக்கிற விஷயங்கள். அப்படி இருப்போம் எல்லாரும். அப்போ அந்நேரம் வரைக்குமே நமக்கு ஷூட்டுக்கான இதே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்கலன்ற யோசிப்போம். ஃபர்ஸ்ட் டே அது மாதிரி நடந்திருக்கு, செகண்ட் டே அது மாதிரி நடந்திருக்கு. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். அதே இது இங்கே நடக்கிறப்ப நான் யோசித்தேன், பட் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் கம்பேர் பண்ணலை, அதையும் இதையும் நான் கம்பேர் பண்ணல. பட் இந்த பையன் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறான் இந்த விஷயத்தில். அது போக நம்மளோட அந்த செட்டு பார்த்தீங்களா எப்படி
அது ஒரு மாதிரி அந்த லைட்டு, எல்லோ லைட்டு, நைட் ஷூட்டு, அப்புறம் அந்த மரப்பற்றை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படி வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம ஷார்ட் ஃபிலிம்ல இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி லொக்கேஷன் மாற்றி மாற்றி பண்ணுறப்போ அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பண்ணுறது ஷார்ட் ஃபிலிம், பைலட் ஃபிலிம். ஆனால் பெரிய படமாக நினச்சி நம்ம பண்ணாதான் நம்ம நல்ல படங்கள் வந்து பண்ண முடியும். உங்கள்கிட்ட அந்த என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே அது இருக்கும். நல்லா பண்ணுறாங்கன்னா நம்ம ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்றது தோணும். நல்லா பண்ணலாம் என்னடா பண்ண நேரம் கேட்டுருவாங்க. நானுமே அது மாதிரி தான் கேட்பேன். நீங்கள் வந்து நல்லா தான் பண்ணீங்க. அது நான் கடைசியில் அதுக்கப்புறம் ராவன்பதத்துலாம் சொன்னேன். ஆரம்பத்தில் அப்படியே இருந்துச்சு, நான் போப்போம் நல்லா தான் பண்ணாங்க அப்படின்றத சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் ஒப்பன்ட்டு அனுப்புகிறேன். அங்கே போய் நல்லா கட்டி பிடிச்சிட்டு அழு. எப்போவுமே நம்ம நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுதான் அங்கே அடுத்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் வந்து இருக்குது. அப்போ அதில் அவங்க டப்பிங் பண்ணணும், மியூசிக் ஆட் பண்ணணும், இந்த விஷயம் நிறைய இருக்குது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் சொல்ல முடியாது, பார்க்குறவங்க தான் சொல்ல முடியும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத. பட்டு படம் முடிச்சோடனே நீங்கள் நினச்சது ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா வேகமாக நீங்கள் அடுத்தடுத்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்க. வேகமான அடுத்த எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் கடன்னு பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிளிப்பெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஃபைட்டுக்கு கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு தானே அந்த இதெல்லாம் வந்து தோணும். நல்லா ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம் தான் வேணும். நல்லா ஒர்க் பண்ணணும், நல்லா படம் வந்து நல்லா அவுட்புட் வந்து நல்லா வரணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிருக்கீங்க. அதே தான் என் மனசுல இருந்தது. ஸோ அவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அப்படியே ஆண்டு கோலே போயிட்டே இருக்க வேண்டியது. அதுதான் நானும் பண்ணேன். நான் ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி தான். நீங்கள் சொல்லலாம் இதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, பட் நாங்கள் சப்போர்ட் பண்ணணுமே. இந்த மாதிரி பசங்கள்லாம் வர்றப்போ நம்மளும் முன்னாடி வந்தால் தான் அவங்களும் நல்லா பண்ணுவாங்க. நான் ஒத்துழைச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு 5%, 10% தான். ஆமாம், இனிமேல் இந்த சின்ன பசங்க ஆட்டம்லாம் போதும். இதை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கதை சொல்கிறப்போ வந்து நான் ஃபுல்லாகவே கேட்கல. நீங்கள் கதை வந்து படிக்க சொன்னீங்க, நான் ஃபுல்லாகவே படிக்கலை. பட் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என் மைண்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் இருந்தது, இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதை வந்து நீங்கள் அப்படியே தான் பண்ணீங்க. பட் எனக்கு அந்த ஸ்பாட்டில் நீங்கள் சிச்சுவேஷன் சொல்கிறப்போ, கதை இது பண்ணுறப்போ, அப்போ தான் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நல்லா. இதுதான் விஷயம், இதைத்தான் அவர் கேட்குறாரு அப்படின்றத நான் நினச்சிக்கிட்டேன். பட் என்னை தவிர்த்து எல்லாருமே சுற்றி கதையை நல்லா பார்த்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பட் நான் கிளியராக உள்ளதை விட நீங்கள் எல்லாரும் கிளியராக இருந்தீங்களான்னு நான் கிளியராக இருவேன். அதை தான் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு ஸ்டோரியில் நீங்கள் கிளியராக இருக்கீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்படிங்கிறப்ப நம்ம அவர் கூட ட்ராவல் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து அதுதான் பண்ணேன் இந்த தடவை இந்த படத்தில். மேபி நீங்கள் சொல்லலாம் இங்கே ஆக்டிங் சரியில்லை, இங்கே வந்து இந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நான் இந்த படத்தில் இப்போ திருத்திக்க முடியாது. அடுத்தடுத்த ஏதாவது சப்ஜெக்ட் வரப்போ அதில் தான் திருத்திக்க முடியும். இதுதான் வந்து நான் உங்களோட ட்ராவல் தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து ஸ்டோரி வந்து நான் சொல்றேன்ல, எல்லா ஸ்டோரியுமே நம்ம பார்த்த ஸ்டோரி தான். எல்லா ஸ்டோரியுமே ஷார்ட் ஃபிலிம்ல வந்துடுச்சு. எல்லா விஷயமும் பண்ணிட்டாங்க. புதுசா பண்றதுக்கு புதுசா நம்ம தேடி தான் ஆகணும். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, மேக்கிங் தான் மெயின். நீங்க எவ்வளோ படங்கள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம பார்ப்போம், இது என்ன அப்பவே வந்துச்சு, இது என்ன இப்பவே வந்துருச்சு அப்படி நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கோம். பட் அந்த மேக்கிங்ல என்ன இருக்கு, நான் வந்து நீங்க டெக்னிக்கல் வைஸா என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ரொம்ப ஆர்வமா இருந்தேன். நடிச்சு அந்த இடத்துல எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. பட் அதுக்கடுத்து நீங்க பண்ண விஷயங்களை வச்சு தான் ரொம்ப ஓரளவுக்கு திருப்தியா இருந்துச்சு. பண்றாங்க, ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, இப்படி வந்து வந்திருக்கு, இது எதுக்காக பண்ணப்பட்டது, இது வந்து எப்படிலாம், இதுல வேற ஏதாவது லீடு கொடுக்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது புதுசா பண்ணியிருக்காங்களா. ஷார்ட் ஃபிலிம் ஏற்றவரை கொஞ்சம் அங்கங்க புதுசா வந்து நம்ம சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன். அப்படின்றப்ப நான் ஸ்டோரின்னு பாக்குறத விட நான் வந்து டெக்னிக்கலா என்ன பண்ணிருக்கீங்கன்னா, பாசிட்டிவா 2 பேரை நான் கட்டாயம் சொல்லுவேன். ஒன்னு வந்து நீங்க டைரக்ட் பண்ற லிங்கேஷ், இன்னொன்னு வந்து கேவி டாக்ஸ் ராவன் பிரதர். ஏன்னா அவருக்கு ஏற்பட்ட வேலை இருக்கு. அந்த வேலையில இதையும் இழுத்து போட்டு செய்யணுன்ற அவசியம் கட்டாயம் கிடையாது. ஏன் அவரே லீட் ரோல்லையும் பண்ணிருக்கலாம். இந்த விஷயம்லாம் அவர் யோசிக்கல. நம்ம பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம பக்கத்துல ஒரு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டர் நம்ம யோசிப்போம்ல, இந்த கேரக்டர் இப்படிலாம் யோசிச்சிருக்குமா, இப்படிலாம் பண்ணிருப்பாங்களா, ஏன் இவர் வந்து படத்தை எடுத்து பண்ணணும், செலவு ஷார்ட் ஃபிலிம்னாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் கிடையாது, செலவு இருக்கு, இந்த விஷயம்லாம் எனக்கு வந்து தோணும். அப்படிங்கிறப்ப அவரே லீட் ரோலை பண்ணிருக்கலாமே, நான் ஏன் பண்ணணும், இதெல்லாம் தோணுச்சு. பட்டு 2 பேரை நான் கட்டாயம் சொல்ல. படத்துல க்ரூ எப்பவுமே நமக்கு எல்லாருமே பிடிக்கும். பட் இந்த 2 பேர் தான் மெயின் படத்துல. இவங்க வந்தாதானே அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல ப்ரொடியூசரும் டைரக்ஷன் சைட்ல டைரக்டரும் வந்தா தானே மற்ற இதெல்லாமே சேரும், இல்லைன்னா சேராது. அதுல அந்த 2 பேர் நான் கட்டாயம் சொல்லுவேன். என்னாச்சு? அது ஒன்றும் பிரதர்,
அது ஒரு குட்டி ஸ்டோரி. நம்ம இப்போ ஒரு 10-20 தடவை இந்த படத்தை நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்த்துருப்போம். இன்னும் 10-20 தடவை நம்ம போட்டு பார்க்கணும். இதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே என்ன நெகட்டிவ் அப்படின்றது தெரியும். நெகட்டிவ் அப்படிங்கிறப்போ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அந்த தூக்கம் அப்படின்றது நமக்கு முக்கியம். நைட் ஷூட்ல வந்து இந்த டைம்ல முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா ஃபுல் டே விடிய செய்வாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அதை பத்தி நான் கவலைப்படலை. பட் நமக்கு வந்து அடுத்த நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எனக்கு நெகட்டிவா தெரிஞ்சது. மற்றபடி நல்லா ஒர்க் பண்றோம் பண்ணல அப்படின்றத மக்கள் சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் அது பார்க்க தான் போறோம். அதுல இருந்து அடுத்த படத்தை திருத்திக்க வேண்டியது. என்னை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் இருக்குன்னா இப்படிதான் மாத்திக்கணும். தண்ணி கொடுக்குற ஷேருக்கு ஆடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சரக்கு வெளியே வருது. இதை எவ்வளவு பொறுப்பா பண்ணணும்? இப்போ மாரி பிரதர் பண்ணியிருக்காரு, அப்புறம் ராவன் பிரதர் பண்ணியிருக்காங்க, நிறைய விக்கி பண்ணியிருக்கான், அப்படி இசக்கி, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரோல் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்னன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமப்படாம, எப்படின்னா அவங்க லீட் ரோல் பண்றாங்க, நமக்கு ஒரு லீட் ரோல் கிடைக்காது, இந்த படத்தை நம்மளே பண்ணிடலாம் அப்படிலாம் யார் மனசுலையும் தாட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே அவங்கவுங்க கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. முக்கியமா மாரி பிரதர், அதுக்கப்புறம் வந்து லிங்கேஷ் பிரதர் ஒரு இடத்துல டக்குன்னு வந்துட்டு போயிருக்காரு, கேமியோ மாதிரி. ஆமா, அது மாதிரி ராவன் பிரதர் பண்ணிருக்காரு. அப்புறம் அந்த அப்ரூவரா இன்ஃபார்மர் வந்து அவர் ஜைஜாண்டிக் லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. உண்மையில படத்துல எனக்கே பாக்குறப்ப நல்லா இருக்கு. பட் நம்ம இந்த படத்தை பத்தி நமக்கு வந்து பிடிச்சிருக்கு, நமக்கு வந்து நல்லா பண்ணிருக்கோம் அப்படின்றது நம்ம சொல்றோம். பட் மக்களுக்கு கொண்டு போய் நல்லா சேர்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு விஷயம். நான் நிறைய ப்ரொமோஷன் பத்தி எல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த இடத்துக்கு நம்ம போய் படத்துல சேர்த்து மக்கள்கிட்ட சேர்த்து அவங்க என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா நான் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கேன். ஆனா உங்க வீட்டு நாய் இல்லை. அது மாதிரி வந்து நமக்கு வந்து நம்ம ஆக்ட் பண்றப்போ வந்து ஒரு விஷயம் நான் ரொம்ப யோசிப்பேன். டைரக்டர் கண்ணில் வந்து ஒரு மாதிரி தெரியும், சுற்றி உள்ளவங்க கண்ணில் ஒரு மாதிரி தெரியும், நம்ம கூட நடிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனா அந்த கேமரா வழியா பாக்குறவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொருவரையும். பிரதர் நீங்க பாத்தீங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்பேன். அப்படிங்கிறப்போ சாம் சூர்யா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5-6 வருஷமா சாம் சூர்யா கூட வந்து டிராவல் பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் நடிச்ச ஷார்ட் பிலிமுக்கு அந்த சாம் சூர்யா தான் சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணான். அப்படிங்கிறப்போ அன்னைக்கு பண்ணதும், அதுக்கு அடுத்து பண்ணதும், அப்புறம் இப்போ பண்றதும், இன்னைக்கு இந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ இந்த படம் வந்து இந்த ஷார்ட் பிலிம் வந்து பைலட் மூவி வந்து சாம் சூர்யா நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு சாம் சூர்யாவுக்குன்னு வந்து ஒரு மைண்ட்ல ஒன்று ஃபிக்ஸ் ஆயிருக்கும். அப்படிங்கிறப்போ டைரக்டரும் அவரும் பேசுறப்போ அவங்க ஒரு ஆங்கிள் வைக்கிறப்போ நான் வந்து பாக்குறேன். இது வந்து மானிட்டர் திரும்ப நம்ம கேமராலாம் பாக்குறோம், மானிட்டர்ல பாக்குறப்போ அது பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இது வந்து சூப்பரா இருக்கு, இது வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம்னா இதை விட சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஆனந்த் அப்படின்ற ஒரு பையனுமே வந்து அவனுமே நல்லா பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி பண்றப்போ கேமரா பாக்குறப்போ அன்னைக்கு அவைலபிளா இல்லைன்னா நமக்கான ஆளுகளை வச்சு எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். அந்த வகையில ராகவன் பிரதரும் பண்ணியிருக்காரு, ஆனந்த் பண்ணியிருக்கான், சாம் சூர்யா 3 பேருமே நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் தெரியல, இவங்க தான் அது பண்ணியிருக்காங்க, இது சின்ன சேஞ்ச் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியல. அது மாதிரி எல்லாருமே 3 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி தான் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சாம் சூர்யா, அப்புறம் ஆனந்த், அப்புறம் ராவன் பிரதருக்கு கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்க தான் மேஜரான பொசிஷன், கேமரா தானே மேஜரான விஷயம். அவங்கள வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓவரால் டீம் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா 35 பேர்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ள வெளியில எல்லா சைடும், டெக்னிக்கல் சைடு எல்லாருமே சொல்லணும் 40 பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து இவ்வளோ நைட் முழிச்சு பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கிற படங்களுக்கு வந்து நைட்டெல்லாம் முழிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தர் மைண்ட்ல ஒன்னொன்னு இருக்கும். என் மைண்ட்ல இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணணும். யாராவது ஒருத்தர் திரும்பி பார்க்குற மாதிரி வந்து கட்டாயம் பண்ணணும். பண்ணாங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். இல்லைன்னா நம்ம இதிலே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதிலே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பத்தி நான் வருத்தப்பட போறது கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் இங்க இருந்து யாராவது ஒரு குரூவில் உள்ள யாராவது ஒருத்தர் வந்து நல்ல லெவலுக்கு வருவாங்க. அதுல இருந்து அப்படியே ஒவ்வொருத்தரா வந்து கயிறை பிடிச்சு ஏறி மேலதான் போகணும். அதுதான் பண்ண முடியும். இதுக்கப்புறம் இது எவ்வளவு ஓப்பனா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்குள்ள ஒரு அறிவுல குட்டி ஐடியா வரலாம். உங்களோட சப்போர்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஆல்ரெடி வந்து தோழியா என் காதலியா அப்படின்ற ஒரு படம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 530 பேருமே தியேட்டருக்கு வந்து படம் பார்த்தாங்க. ஒரே ஒரு ப்ரீமியர் ஷோ மட்டும் போட்டோம். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் பிரதர், அப்புறம் கேவி டாக்கீஸ் ராகவன் பிரதர், இவங்க எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் டைரக்டர் முகேஷ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஆல். அதே மாதிரி இந்த படத்துக்கும் தியேட்டருக்கு கொண்டு போறதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க ப்ரொடக்ஷன் சைட்ல. கண்டிப்பா வந்து இதுவும் தியேட்டருக்கு வரும். ஒரே ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து கட்டாயம் வந்து போடுவாங்க. எல்லாரும் ஆதரவு தரணும். அதுக்கப்புறம் யூடியூப்லயும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஆதரவு வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட
எங்களோட அந்த படத்தை அவங்க முன்னாடி சப்மிட் பண்ணுறோம். சீக்கிரமே வந்து சாலமண்டர் படம் வருது. எல்லாரும் பார்த்து ரசித்து உங்களோட கமெண்ட்ஸை யூடியூப்பில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.